guys, welcome back to our channel. Today நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போகிறோம்னா ஜி குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம், ரவுடி ஹஸ்பண்ட். இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஜானரில் எஃப்எஃப் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எஃப்எஃப்ல டாப் வந்து ஜேகே, பாட்டம் வந்து ஜிமன். ஸோ இதில் வந்து ஜேகே ஒரு பிஸ்னஸ் மேன், ஆனால் கொஞ்சம் ரவுடி பையன். ஸோ ஜிமின் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், காலேஜில் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஓகேடா, நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் மார்னிங்கே ஜேகே ஃபோனில் வந்து கத்திகிட்ருக்காரு. டேய், என்னடா வேலை பார்த்துட்ருக்கீங்க? ஒழுங்காக ஒரு டிஸ்பேச் பண்ண தெரியுதா உங்களுக்குலாம்? பாஸ் பண்ணிட்டு என்னடா பண்ணி கிழிச்சிங்க? அந்த கிளைண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை நைட்லேருந்து தூங்கவில்லைடா. பாருங்கள், இன்னும் ஒரு ½ தான் உங்களுக்கு டைமு. அவங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன், அதுக்குள்ளே டிஸ்பேச் பண்ணி எல்லாத்தையும் முடித்து அவனுக்கு போஸ்ட் பண்ணிடுறீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்தேன், அங்கே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் எவன் வேலாம் இருக்கீங்க மொத்த பேரையும் கொண்டு போட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து கத்திகிட்ருக்க. ஜிமன் இப்போ தான் வந்து அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. சேக்கே, என்ன என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தூங்கு, இன்னும் டைம் ஆகலை, இன்னும் 2 hours இருக்குது, நீ தூங்கு. நீ தூங்கலையா? நீ ஏன் அப்படி டென்ஷனாக இருக்க? இங்கே வா அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜேகே வந்து கூப்பிட. ஜேகே அப்படியே வந்து வராங்க. வந்துட்டு என்னடா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? மார்னிங்கே சரியாக தூங்கலையா? நைட்டு நான் எங்கே தூங்கினேன், இன்னும் தூங்கவே இல்லைடா. ஏன்? அதுவா, ஆஃபீஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேக்கிங்கில் அப்புறம் கொரியர் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இது இப்போ முடிஞ்சிடும், ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவனுங்க பண்ணுறானுங்க, நீ தூங்க, ஒன்றும் இல்லை. ஜேகே, எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர்? ஒர்க்லாம் கொஞ்சம் ஒர்க்னால் அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஒரு நாள் ரொம்ப தலைவலிக்கும், ஒரு நாள் இதெல்லாம் ஒரு வேலையான்னு கூட தோணும். அதுக்குன்னு என்ன பண்ணுறது? சாப்பிட்ணும்ல, ஃபுட்டுலாம் வேணும்ல, அதுக்கு சம்பாதிக்கணும்ல. நீ தூங்கு, அப்புறம் பார்த்துக்கலாம், நீ தூங்கு அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் அவரோட லேப்பில் வந்து படுக்க வச்சுக்க. ஜிமின் அப்படியே படுத்துட்டு ஜேகே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜேகே, என்னடா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ இப்படி கோவத்தில் கத்தும் போது பயமாக இருக்கு ஜேகே. ஏன் அப்படி கத்துற? இப்படி கத்தலைன்னா அங்கே வேலை நடக்காதுப்பா, அதான் அப்படி கத்துறேன், போதுமா? ஆனால் எனக்கு பயமாக இருக்குல்ல. நான் உன்கிட்டயாடா கத்துறேன், அவனுங்கிட்ட தானே. இருந்தாலும் எனக்கு இப்போ முன்னாடி தானே நீ கத்தி கத்தி பேசுகிற, ஒரு மாதிரி பயமாக இருக்கு அப்போ உன்னை பார்க்கும்போது. ஏன் எப்படி இருக்கேன் நான்? அப்போ அது ஒரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி இருக்க. மான்ஸ்டர் மாதிரி இருக்கேனா? அப்போ உன்னை கடிச்சு சாப்பிட்டுட்டா? நீ பேசும்போது அப்படி தான் இருக்குது, என்னை அடித்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். தூங்குடா, மூடு மாற்றாத, தூங்கு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் அப்படியே டேப் பண்ணி அப்படியே தூங்க வைக்கிறாங்க. சரி, இப்போ ஜேகே அவர் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கால் பண்ணி கேட்டுட்ருக்கா. அங்கே ஒர்க்கர்ஸும் பார்த்திங்கன்னா அதை வந்து பேக் பண்ணி எங்கே போகணுமோ அங்கே வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படியே 2 hours வந்து போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அலாம் சவுண்ட் வந்து கேட்குது. ஜிமின் அப்படியே பார்த்திங்கன்னா அலாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ரூம் பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே இருக்கிற மாதிரியே தெரியல. போச்சா, மறுபடியும் என்னை விட்டு போயிட்டானா? இதே வேலை தான் அவனுக்கு அப்படியே சொல்லிவிட்டு ஜேகே திட்டிகிட்டே அவர் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு அப்படியே ஷர்ட் பேண்ட் போடுறது அப்படி சொல்லிட்டு நின்றுட்டுருக்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஒரு வாலில் ஒரு ஃபோட்டோ, 2 பேருக்கும் மேரேஜ் நடந்து எடுத்த ஃபோட்டோ வந்திருக்கும். அதில் ஜேகே ரொம்ப க்யூட்டாக வந்து சிரிச்சிருப்பாங்க ஜிமினை பார்த்து. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் கேப்சர் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ ஜிமின் அதை பார்த்துட்டு, பாரு எவ்வளோ அழகாக சிரிக்கிறான், இப்படி சிரிச்சே தான் நான் மயக்கிட்டான். ஆனால் இப்போலாம் எப்போ பார்த்தாலும் ரவுடி பையன் மாதிரி என்கிட்ட சண்டை போடுறான். என்கிட்டன்னா என்கிட்ட இல்லை, எல்லாருக்கிட்டேயும் என் முன்னாடியே சண்டை போடுறான். அதை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. எங்கே என்றைக்காச்சும் ஒரு நாள் என் மேலே கோவப்பட்டு என்னை அடிச்சிடுவானோ அப்படின்லாம். ஆனால் அவன் அப்படிலாம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அவர் அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு அவரும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே போகிறாரு. கீழே போன மெய்ட்லாம் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்ல. அப்போ ஜிமின், இல்லை பரவாயில்ல, எனக்கு பசிக்கல. ஐயோ சார், ஜேகே சார் ஸ்ட்ரிக்டாக சொல்லி போயிருக்காரு, நீங்கள் சாப்பிடாமல் போகிறது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. எங்களுக்கு காலையில் எவ்வளோ திட்டினா தெரியுமா? என்னாச்சு சார்? காலையில் வந்தார், வந்துட்டு ஃபுட்லாம் ரெடி பண்ணி வைங்க, ஜிமின் வருவான், சாப்பிட வைங்க அப்படி சொன்னாரா? அப்போ நாங்கள் எல்லோரும், இல்லை சார் ஜிமின் சார் இங்கே சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டோம்.
அவ்வளோதான். அவர் எங்களை எவ்வளோ திட்டினா தெரியுமா? ஏன் ஏன் அவன் சாப்பிட மாட்டேங்கிறான்? அவனுக்கு பிடிக்காதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களா? அவனுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல, என்ன பிடிக்கல, அப்படி இப்படின்னா எங்களை திட்டிட்டார் சார். ப்ளீஸ் சார் சாப்பிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு அந்த மெய்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜிமினை பிடிச்சி உட்கார வச்சு ஃபுட்டு வந்து போடுறாங்க. ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, மார்னிங் சாப்பிட்றதுக்கு அவருக்கு பிடிக்கல. ஐயோ எனக்கு ஃபுட்டு சாப்பிட பிடிக்கல, அவ்வளோதான், நீங்கள் நல்லா தான் செய்கிறீங்க. ஐயோ சார் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், பட் நீங்கள் சாப்பிட்டு போங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்க கேமராவெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு எங்களை கொன்னாலும் கொன்னுடுவார் அப்படி சொல்லிட்டு 2 மெய்ட் பார்த்தீங்கன்னா ஜிமினுக்கு அப்படியே ஊட்டிலாம் விடுறாங்க. ஜிமினுக்கு வந்து சாப்பிட பிடிக்கல, பட் இருந்தாலும் அவங்களுக்காக வந்து சாப்பிட்றாரு. இப்போ ஜிமின் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்படியே அவரோட பேக் எடுத்துகிட்டு அப்படியே வெளில போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் ஆல்ரெடி காரை ஸ்டார்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ ஜிமின், அங்கிள் நீங்கள் வர வேண்டாம், நான் போய்க்கிறேன். சார் ப்ளீஸ் சார், ஃபுட்டு கொடுக்காதவங்களே அவர் என்ன திட்டினாரு எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் போகிறீங்கன்னு நான் விட்டேன்னா அப்புறம் அவர் என்னை கார் ஏற்றி கொண்டுடுவார். ப்ளீஸ் சார் வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஜேகேயை பார்த்து அப்படி பயப்படுறாங்க. அது ஜிமினுக்கு, ஸோ இந்த ரவுடி பையனை பார்த்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் என்கிட்ட மட்டும் ஸ்வீட்டாக நடந்துக்கிறான். அது மாதிரி இங்கே இருக்கிறவங்ககிட்டே நடந்துக்கிட்டான் என்னவோ அவனுக்கு. இதை பற்றி அப்புறம் அவங்ககிட்ட பேசணும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் உட்காந்துட்டு காலேஜ்க்கு வந்து போயிட்டுருக்கா. அப்போ கரெக்டாக ஜேகே கிட்டேருந்து கால் வருது. அப்போ ஜிமின் அப்படியே அட்டன் பண்ணிட்டு ஹலோ ஜேகே, ஒய் பேபி, சொல்லுங்கள், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். காரில் தானே போயிட்டுருக்கா? ஆமாங்க. ஓகே. ஃபுட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்க. சரி, ஏன் மார்னிங் சாப்பிடாம போனியா? அது அது நேற்று ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க, அதான் போயிட்டேன். அதுக்கு போய் ஏங்க நீங்கள் அவங்களெல்லாம் திட்டினீங்க? அப்புறம் அவங்கள திட்டாமல் அதை கூட பார்க்காம என்ன பண்ணிகிட்ருக்காளுங்க அவளுங்க? ஏங்க நான் தாங்க ஃபுட்டு வேண்டான்னு சொன்னேன், அவங்க சாப்பிடுங்கன்னு தான் எப்பவும் சொல்லுவாங்க. சொன்னால் போதுமா? ஊட்டி விடணும், சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்ணணும். என் சொல்ல சாப்பிடாம போய் எதுனா ஆயிடுச்சுன்னா என்னங்க பேசிகிட்ருக்கீங்க? எனக்கு என்ன ஆக போகுது? எனக்குலாம் ஒன்றும் இல்லை. பாரு, யாருக்கு என்ன நடக்கும்னு எனக்கும் தெரியாது. ஒழுங்காக சாப்பிட்டு பத்திரமா காரில் போ. அவன் ஒழுங்காக தானே ஓட்டுறான், ஸ்பீடாக கிட்ட போகிறான்னா என்ன? ஐயோ என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தான் போகிறாரு. அவரே ஏதாச்சும் பண்ணிட போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவன் கரெக்டாக தான் போவான், சொல்லி வச்சுருக்கேன். ஏங்க இப்படி இருக்கீங்க? எனக்குன்னு இருக்கிறது நீ தானடா, உன்னை நான் தானே பார்த்துக்கணும். அதுக்குன்னு இப்படியா? இது கொஞ்சம் ஓவராக இருந்தாலும், டூ மச்சாக இருந்தாலும், கிரிஞ்சாக இருந்தாலும் நான் அப்படி தான் இருப்பேன், புரியுதா? காலேஜுக்கு சேஃபாக போ. ஏதாச்சும் ப்ராப்ளம்னா மாமாவுக்கு ஒரே கால், நான் வந்துடுறேன். ஒன்றும் கிடையாது, எனக்கு என்ன அங்கே ப்ராப்ளம் இருக்க போகுது? நீங்கள் உங்கள் ஒர்க் பாருங்கள். அப்புறம் ஈவினிங்காக நீங்கள் என்னை கூப்பிட்டு போக வரீங்களா? ஈவினிங்காவா? சரி பார்க்குறேன். ஏங்க சீக்கிரம் வந்துடுங்க. சரி வரேன்டா, கூப்பிட்டல, வரேன். நீ சேஃபாக போ, லவ் யூ, பை அப்படி சொல்லிவிட்டு அந்த ஃபோன் கால் வந்து முடிய ஜிமின் ரொம்ப ஹாப்பியான ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே பார்த்தீங்கன்னா அவரோட கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்து போகிறாரு. அப்போ கரெக்டாக ஆப்போசிட்லேருந்து ஜாக்சன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜிமினை ஒரு இடிக்க ஜிமின் அப்படியே போயிட்டு ஸ்லிப் ஆகிட்டு கீழே விழ போகிறாங்க. அப்போ ஜாக்சன் அவரே பார்த்தீங்கன்னா அவரோட கை கொடுத்து, ஹே ஒன்றும் இல்லைல்ல? இல்லை ஒன்றும் இல்லை. சாரி, தெரியாமல் பார்க்காம வந்துடுச்சிட்டேன். இட்ஸ் ஓகே, நான் போகிறேன். இரு பேக்லேருந்து புக்ஸ் வந்துச்சு பாரு அப்படியே சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமினோட பேக்கை பிடிங்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸ்லாம் வந்து வச்சு கொடுக்குறாங்க. அப்போ ஜிமின், தேங்க்ஸ், நான் போகிறேன். உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் ஜிமின். ஓ ஜிமினா? என் பேர் ஜாக்சன், போ அப்படி சொல்லிவிட்டு அவரே பார்த்தீங்கன்னா அவர் இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு ஜிமினை வந்து போக சொல்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி கன்ஃபியூஸில், யார் இவன்? நான் எங்கே 3rd இயர் படிக்கிறேன், இவன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படி சொல்லிவிட்டு அவர் ஜாக்சனை பார்த்துட்டு அப்படியே அந்த கிளாஸ் ரூமில் வந்து போகிறாரு. போனால் ஜுன்னு வந்து உட்காந்துட்ருக்கா. ஜிமின் அவர்கிட்ட போயிட்டு, ஜுன்னு, என்ன ஜிமின் என்னாச்சு? யார் அவன்? ஜாக்சனு. எது ஜாக்சனா? நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே, அவன் தான் மார்னிங் என்னை இடித்தான், அப்புறம் புக்ஸ்லாம் எடுத்து கொடுத்தான். என்ன ஆச்சு? யார் அவன்? அவனா? அவன் ஒரு பெரிய மாஃபியாவா? அவனுக்கு என்ன இங்கே வேலை? அது ஏதோ மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஜாயின் பண்ணியிருக்கான். அவனை பற்றி தான் 2 நாளாக காலேஜ் ஃபுல்லாக ஒரே டாப்பிக்காக போயிட்டுருக்கு. நீ அதெல்லாம் கேட்கலையா? இல்லை சின்னு, நான் 2 நாளாக லீவ், எனக்கு உடம்பு சரியில்லை.
இன்னைக்கு தான் வரேன். ஓ! அப்படியா? எல்லாரும் சொல்கிறாங்க அந்த ஜாக்சன் ரொம்ப மோசமானவன். சும்மா இருக்கிறவங்க கூட சண்டை போட்டு அவனை அடிக்கிறான் அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஜிமின், நீ இனிமேல் அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. அப்படியே சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஜாக்சன் கரெக்டாக ஒரு கேங்கோட அந்த ரூம்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ ஜிமின் அந்த ஜாக்சனை ஒரு மாதிரியாக பயந்துட்டே அப்படியே வந்து பார்க்க. அப்போ ஜாக்சன், செல்லம் இந்த கிளாஸ் தானா? உட்காருங்க உட்காருங்க. ஏன் அவ்வளோ மரியாதை? உட்காருங்க. தலை, என்ன தலை எங்க? அது ஒன்றும் இல்லைடா, என் ஆளை பார்க்கலான்னு வந்தேன். தலை, என்ன தலை வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஆளா? டேய், 2 நாளோ 2 மணி நேரமோ எனக்கு பிடிச்சிருந்தா அதுதான் என் ஆள். தலை, யார் தலை? அதோ 4th ரோவில் இந்த பக்கம் லாஸ்ட்டில் உட்காந்துக்குது அந்த பீஸ் தான். அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜிமின் கிட்ட வந்து போக, ஜிமின் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கு. அவர் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட வருது. ஸோ ஜிமின் ஒரு மாதிரி அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்க. அப்போ ஜாக்சன், ஒய் செல்லாம். செல்லம்மா, என் பேர் ஜிமின். இருக்கட்டும், அது பிடிக்கல, அதனால தான் செல்லம். கொஞ்சம் சீட்டை தள்ளி உக்காரு. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமினை தள்ளிட்டு அவர் பக்கத்தில் அவர் வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ ஜிமின் ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே உட்காந்து உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஜாக்சன், ஒய் உன் பேர் ஜிமின், அது நாள அதுக்கு பதிலாக செல்லன் கூப்பிட்டா, இல்லைனா பேபி, டார்லிங், சம்திங், உனக்கு என்ன வேணும் அப்படியே கூப்பிட்றேன். இல்லை, நீங்கள் எதுக்கு என்ன அப்படிலாம் நிக்நேம் வச்சு கூப்பிடணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. லவ்வர்ஸ் ஆகிட்டோம், லவ் பண்ணுறோம், அப்படி தானே பாப்பா கூப்பிடணும் எல்லோரும். பாப்பா, ஹேய் இது கூட நல்லா தான் இருக்குது, பாப்பான்னு கூப்பிட்றேன். இல்லை இல்லை, என்ன ஆச்சு? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எதுக்கு இப்போ அப்படியே பேனிக் ஆகுற? ஒன்று என்ன இப்போ என்ன கட்டி பிடிச்சி கிஸ் அடித்தா எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்ல. ஜிமின் ஒரு மாதிரி வியர்ட் ஐஸோட அப்படியே ஜாக்சனை வந்து பார்க்க. அப்போ ஜிமின், அச்சோ இப்படி பார்க்கும்போது கூட செம்ம ஹாட்டாக இருக்கியே. ஜாக்சன், என்ன உனக்கு பிரச்சனை? பிரச்சனைலாம் இல்லை, என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பல்ல, பெரிய மாஃபியான்னு. அதெல்லாம் உண்மைதான், பட் வெளியில் தான். உங்ககிட்ட ரொம்ப காமனாக, ஒரு காமன் மேனாக, ஒரு லவ்வர் பாயாக நடந்துப்பேன். ஸோ அதே மாதிரி நீயும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா 2 பேரும் ரொம்ப நாள், ரொம்ப இயர்ஸ் ஒன்றா லவ்லியாக வாழலாம், ஒரு ஃபேமிலியாக. அதை விட்டுட்டு இல்லை எனக்கு ஒன்று பிடிக்கல, மாஃபியா அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொன்னின்னு வச்சுக்கேன், தெரியும்ல மாஃபியா, தூக்கிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னை எவ்வளோ கேள்வி கேட்க முடியாது. அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் பார்த்தீங்கன்னா ஜிமினை போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஜேகே கிட்டேருந்து கால் வர, ஜிமின் அப்படியே அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. ஜாக்சன், பாரு, உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், பார்த்த ஒரே நாளில் கூட பிடிக்குமா என்ன மாதிரி? கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். எதுக்கு தெரியுமா? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன், அதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு டைம். அதை விட்டுட்டு அதுக்குள்ளே ஏதாவது பண்ணலாம், போகலாம், இவனை ஏமாற்றலாம், அதெல்லாம் முடியாது. அதனால் எப்போ என்னை பார்க்கும்போதெல்லாம் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஓடி வந்து என்னை ஹக் பண்ணும். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும், புரியுதா? இப்போது விட்டுடுறேன், பட் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இதை நான் அவங்ககிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸ்மைல், ஒரு ஹக், அவ்வளோதான், சரியா? அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமினை வந்து ஹக் பண்ண போக, அப்போ ஜிமின் அப்படியே ஒரு ஹேண்டை வச்சுட்டு, என்ன பண்ணுற? என்ன ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹக், ஃபர்ஸ்ட் ஹக் ஃப்ரெண்ட்லியானால நம்ம கப்பலாகவே ஹக் பண்ணிக்கலாம். சரி, நான் போகிறேன். அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக ப்ரீத் வாங்க முடியாமல் ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிருக்கும் அவருக்கு. இப்போ ஜுன்னு, ஹேய் ஜிமின், என்னடா அவன் சொல்லிட்டு போகிறான் அப்போது? ஹேய் ஜிமின், அவன் கொஞ்சம் அப்படி தான். ஹேய், நாங்கள் இன்றைக்கி தான் வந்தேன், அதுக்குள்ளே லவ் அது இதுன்னு பேசிகிட்ருக்கான். எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ஏய், அது எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியுமா? ஆமாம்ல, அவனுக்கு தெரியாது. நான் அதை சொல்கிறதுக்கு கூட அவன் என்னை அலோவ் பண்ணல. ஜிமின், நீ அவன்கிட்ட சொல்லாததே நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவன் ஏதாச்சும் பண்ணிட்டானா, இல்லைன்னா அவன் ஹஸ்பண்ட் ஏதாச்சும் பண்ணிட்டானா? அவன் ஒரு மாஃபியா. ஆமாம்ல, அவன் ஒரு மாஃபியா, என் ஹஸ்பண்ட். ஐயோ, அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்து ஜேகேக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, ஹலோ ஜேகே, ஹேய் என்னாச்சு?
ஒன்றும் இல்லை. என்ன கால் பண்ணியிருந்தேன்? அது கிளாஸ்லாம் நடக்குதா? என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா அப்படி தான் கால் பண்ணேன். உனக்கு ஏன் இப்போ இவ்வளோ ப்ரீத் வாங்குது? என்னாச்சு? என்ன பிரச்சனை? நான் வரட்டா? ஜேகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அது கொஞ்சம் நீ கால் பண்ண, அப்போ நான் கிளாஸ் ரூமில் இருந்தேன். அதை பெர்மிஷன் கேட்டு ரெஸ்ட் ரூமுக்கு ஓடி வந்தேன். எதுக்குப்பா அதெல்லாம்? இல்லை, நீ ஏதோ எமர்ஜென்சி. முதல்ல உட்காரு, எங்கன்னா உட்காரு, தண்ணி இருந்தால் எடுத்து குடி. சும்மா எப்போ பார்த்தாலும் கீழே விழுந்தா என்ன ஆகுறது? ஜேகே, எனக்கு ஒன்றும் இல்லை. ஏய், ஒன்றும் இல்லை, நான் வேணால் வரட்டுமா? பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வந்துடுறியா? இல்லை ஜேகே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன். நிஜமா நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஜேகே, ஒன்றும் இல்லைப்பா, கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. சரி, ஓகே, கிளாஸ் போ. ஈவினிங் நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆ, ஓகே ஓகே ஜேகே. ஏய், என்னாச்சு? என்கிட்ட என்ன சொல்லணுமா என்ன? ஆ, இல்லை ஜேகே, நான் நல்லா தான் இருக்கேன். நான் அப்புறம் பேசுகிறேன், லன்ச் டைமில் கால் பண்ணுறேன், பாய். அப்படி சொல்லிவிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஐயோ, ஜாக்சனை பற்றி ஜேகே கிட்ட சொல்லாமல் வேணாமன்னு கூட தெரியலையே. இவனும் ரவுடி தான், இவன் அவனை அடிச்சு, இல்லைன்னா அவன் என் ஜேகேவை ஏதாச்சும் அப்படி சொல்லிவிட்டு அவர் அப்படியே வந்து உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே ஈவினிங் டைம் ஆகுது. இப்போது ஜிமின் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு வந்து கால் பண்ணுறாங்க. பட் ஜேகே காலை வந்து எடுக்கல. தெரியும் பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிவிட்டு என்னை வெயிட் பண்ண வைக்க போகிறேன், அதான் காலை கூட எடுக்கல. அப்படி சொல்லிவிட்டு ஒரு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வெளியில் வர, அப்போ கரெக்டாக ஜாக்சன் வந்து ஜிமினோட ஷோல்டரில் வந்து கை போடுறாங்க. அப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஃப்ளின்ச்சாக இருக்கும். ஜாக்சன், ஹே என்ன, கை தானே போட்டேன், லவ்வர்ஸ் கை அது கூட போடக்கூடாதா? ஜாக்சன், இந்த மாதிரி பேசாத என்கிட்ட. இப்படிலாம் பேசினா தானே நமக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங்லாம் வரும் ரிலேஷன்ஷிப்பில், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் சொல்லலாம். ஜாக்சன், எனக்கு ஒன்று பிடிக்கல ஜாக்சன். அதான் தெரியுமே, வேறு ஏதாவது சொல்லு. ஜாக்சன், எனக்கு ஏற்கனவே லவர் இருக்கானா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டு தள்ளிடலாம். ஜாக்சன், என்ன நிஜமாக இருக்கானா? எங்கள் ஃபோனை காமி. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமினோட ஃபோனை வந்து வாங்குறாங்க. ஸோ வாங்கிட்டு, ஏய் என்னது இது? ஐயோ, என்ன இருக்குது ஜாக்சன்? அது என்ன பேட்டர்ன்லாம் போடாமல் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் வச்சுருக்கா? எங்க கைவே. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வைக்கிறாரு. ஸோ வச்சுட்டு லாக் வந்து ஓப்பன் ஆகுது. ஸ்க்ரீனில் ஒரு குழந்தையோட ஃபோட்டோ வந்து இருக்குது. அதை ஜாக்சன் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஹேய், யார் இது? அது அது என்னோட. ஹேய், இரு நானே கண்டுபிடிக்கிறேன். இதுவும் சின்ன வயசு ஃபோட்டோவா? ஆனால் பார்த்தா அப்படி இல்லையே, கண்ணெலாம் வேறு மாதிரி இருக்குது. நீ நல்லா புட்டுன்னு இருக்க இப்போவே. அப்போ குழந்தையில எவ்வளோ அழகாக இருப்ப. இதை பார்க்க உன்ன மாதிரியே இல்லையே. அது பாவி, அது என் ஹஸ்பண்டோட ஃபோட்டோடா. ஜேகேயோட சின்ன வயசு ஃபோட்டோ. இவன் கண்டுபிடிச்சிட்டான்னு என்ன பண்ணுறது? சரி விடு, பக்கத்து வீட்டு குழந்தையா இருக்கான், எனக்கு ஏன் அதெல்லாம். ஒரு கால் பண்ணிக்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்சன் அவரோட நம்பரை வந்து டயல் பண்ண. ஜிமின், ஜாக்சன் ப்ளீஸ் என் ஃபோனு கொடு. ஏய் இரு, என்ன ஒரு மிஸ் கால் தானே, அது கூட கொடுக்கக்கூடாதா? ஜாக்சன், என் ஃபோனு கொடு ஜாக்சன், நான் போகணும். ஐயோ, ரொம்ப தான் கோவம் வருது. இதோ கால் வந்துச்சு, கட் பண்ணிக்கோ. அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு கொடுக்குறாரு. ஜிமின் அப்படியே வந்து அந்த ஃபோனை பார்த்துட்ருக்கா. அப்போ ஜாக்சன், ஏய் ஹஸ்பண்டை சேவ் பண்ணு அப்படின்னு நான் சொல்ல. அப்போ ஜிமின் ஒரு மாதிரி வியர்ட் ஐஸோட ஜாக்சன் வந்து பார்க்க. அப்போ ஜாக்சன், என்ன சொன்னால் செய்ய மாட்டியா? இல்லை ஜாக்சன், எனக்கு ஆல்ரெடி. ஐயா, ஆல்ரெடி ஆளாது ரெடின்னு போ பண்ணு. இரு, ஹஸ்பண்ட் வேணாம், பேபின்னு சேவ் பண்ணு. அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஜிமின் அப்படியே பேபின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறாங்க. ஸோ அதை ஜாக்சன் பார்த்துட்டு, வெரி குட், இப்படி தான் இருக்கணும், குட் பாயா. சரி, வீட்டுக்கு எப்படி போவ? அது அது கார். ஓ, கார்லாம் இருக்கா? நான் கூட நினச்சேன் நீ பஸ்ஸில் வருவ, உன்னை அப்படியே ட்ராப் பண்ணலாம், ரொமான்டிக்காக இருக்கும்னு நினச்சேன். நீயும் காரில் தான் வரியா? சரி போது, அந்த காரை பின்னாடி ஃபாலோ பண்ண சொல்லு, வா நம்ம போகலாம். அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து கூப்பிட்டு போக. அப்போ ஜிமின், ஜாக்சன் ப்ளீஸ் இப்போ வேண்டாம். ஏன், என்னாச்சு? இல்லை இன்றைக்கி வேண்டாம். ஓ, இன்றைக்கி ஏன்? இல்லை, அது இன்றைக்கி புது டிரைவர், அவருக்கு அட்ரஸ்லாம் தெரியாது, நான் தான் அட்ரஸ் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ நான் சொன்னதான் அவர் வீட்டுக்கும் வருவார், இன்றைக்கி வேண்டாம் ப்ளீஸ் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து கேட்க. அப்போ ஜாக்சன், ஓகே வேண்டான்னா வேண்டாம், ஃபர்ஸ்ட் டைம் என் பாப்பா என்னை கேட்குது, அது எப்படி போஸ்ட் பண்ண முடியும்? சரி ஓகே, வீட்டுக்கு கிளம்பு
அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு அவரோட கேங்கோட பார்க்க ஜிமின் அப்படியே விழுந்தடிச்சிட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. ஸோ ஓடி வந்துட்டு பார்த்தா கரெக்டாக ஜேகே வந்து கார் வச்சு நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் அதை பார்த்து தான் அவ்வளோதான் அவருக்கு அப்படியே ஓடி வந்து ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து பண்ணதும் ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. டேய் என்னடா என்னாச்சு? ஜேகே ஜேகே நீ எப்போ வந்த? ஏய் நான் அப்போவே வந்துட்டேன், நீ தான் லேட்டு, என்னாச்சு உனக்கு? தேங்க் காட். ஒன்றும் இல்லை ஜேகே, ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் அப்படி ஓடி வர? அது ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான். ஐயோ, ஓ அவ்வளோ மிஸ் பண்ணியா? ம் ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ண ஒன்று. அதுக்கு தான் காலேஜ்லாம் வேணாம், கரஸில் கண்டினியூ பண்ணு, வீட்டிலே இரு அப்படின்னு. நீ தான் இல்லை நான் காலேஜ் போவேன், எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரேன். இப்போது எனக்கு பிடிக்கல, உன்னை மிஸ் பண்ணுறேன்னு அப்பப்போ லீவ் வேறு எடுக்கிறேன் உன்னை. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா காரை ஸ்டார்ட் பண்ண ஜிமின் பார்த்தீங்கன்னா ஓடி போய்ட்டு உட்காந்துக்கிறாரு. சரி போகலாம். ஏய் இரு, ஏன் அவ்வளோ ஸ்பீட்? போ இங்கேருந்து போகலாம், ஃபஸ்ட் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. சரிடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பீட் பண்ண சொல்லலை. ஜேகேயும் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஜிமினுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி நல்லா ப்ரீத்லாம் வாங்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் வந்து காமாக ஃபீல் பண்ணேன். அப்போ ஜேகே டக்குன்னு பார்த்திங்கன்னா காரை வந்து திருப்புறாரு. அப்போ ஜிமின் ஜேகே எங்கே போகிறோம்? ஏய் என்னாச்சு? ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம், உனக்கு ஓகே தானே? ஆஃபீஸ்க்கா? ஓகே ஜேகே போகலாம். என்னன்னு தெரில, கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, நீ சடனாக திருப்பினியா, கொஞ்சம் பயந்துட்டேன். இப்போ என்ன, ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வந்து போகிறாங்க. ஸோ ஜிமின் கார்லேயே வந்து உட்காந்துட்ருக்க. அப்போ ஜேகே ஏய் உனக்கு ஓகே தானே, இங்கேயே உட்காந்துட்ருக்கியா? இங்கேயே இருக்கேன், நீ சீக்கிரம் வந்துரு. ஏய் மீட்டிங் இருக்குது, கொஞ்சம் லேட் ஆகும், வேணாவா என்னோடய ஆஃபீஸ் ரூமில் வெயிட் பண்ணு. இல்லை ஜேகே நான் இங்கேயே இருக்கேன். இல்லை இங்கே இருக்க வேண்டாம், பார்க்கிங் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும், நீ வா, என் ஆஃபீஸ் ரூமில் பெட் இருக்குல்ல, நீ அங்கே வந்து தூங்கு, ஒரு 1/2 தான், முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் உன்னை அப்புறம் வந்து எழுப்புறேன். ஓகே நான் வரேன் ஜேகே அப்படி சொல்லிவிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் லிஃப்ட்டில் வந்து போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேகேயோட ஆஃபீஸ் போயிட்டு ஜிமின் அவங்களே வந்து விட்டுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அவரோட மீட்டிங் ரூம் வந்து போகிறாரு. அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் வந்து போகுது. ஜிமின் அங்கேயே வந்து டிவி எல்லாமே வந்து இருக்கும், சிலம் போட்டுலாம் பார்த்துட்டு அப்படியே வந்து இருப்பாங்க. பட் அவரோட மைண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜாக்சன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் ஓடிட்டே இருக்குது. இப்போ கரெக்டாக ஜேகேக்கு வந்து ஜிமின் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. ஹலோ ஜேகே, ஏய் என்னடா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி ப்ரீத் வாங்குது உனக்கு? அது ஒன்றும் இல்லை, என்னாச்சு? எவ்வளோ நேரம் முடிஞ்சுதா, வீட்டுக்கு போகலாமா? முடிஞ்சுது, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ். ஜேகே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இங்கே இருக்க. ஓ அப்படியா, சரி கீழே 4th ஃப்ளோரில் லாஸ்ட்டாக ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே வா. 4th ஃப்ளோரா? எதுக்கு? நீ வா, அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா காலை கட் பண்ணேன். ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோர் போயிட்டு அந்த லாஸ்ட் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ உள்ளே போனால் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது, அப்படின்னா டோர் ஓப்பன் பண்ணதுமே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு என்ன இடம், ஆஃபீஸில் அதுக்கு இந்த மாதிரி ரூம்லாம் இருக்குது, அதுவும் இவ்வளோ டார்க்காக அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேகே இருக்கியா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அவர் அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே போகிறாரு. கீழே போனால் இன்னும் வந்து அது ரொம்ப டீப்பாக உள்ளே போகுது. ஸோ ஜிமின் ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே அந்த வாலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து கீழே போனால் அங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. ஜிமின் அதை பார்த்துட்டு இங்கே எதுக்கு வர சொன்னா? ஜேகே இருக்கியா இங்கே? இங்கே தாண்டா இருக்கேன், சீக்கிரம் வா அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. ஸோ ஜிமின் ஜேகேயோட வாய்ஸ் வந்த பக்கம் அப்படியே வந்து போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஜாக்சன் சேரில் கட்டி போட்டுட்டு அப்படி வந்து ஜேகே அடித்து வச்சுருக்காங்க. அவரோட பிளட் அங்கே ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து செதறி போயிருக்கு. அதை ஜிமின் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு ஜேகேயை பார்த்து அப்படி பயப்படுறாங்க. நான் ஜேகேயோட ட்ரெஸ் ஃபேஸ் அது ஃபுல்லாக வந்து பிளட் தான் இருக்குது. ஜேகே என்னாச்சா? யாருவன் உன்னை ஓவராக நீ டார்ச்சர் பண்ணானா? என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. ஜேகே அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. இங்கே பாடுறா. ஜேகே நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. ஐயையோ இதே 10வது தடவை கேட்குறேன்,
எத்தனை டைம் கேட்டாலும் இதே தான் சொல்கிறான். நீ பெரிய மாஃபியா மயிருனா என் ஆள்கிட்டே வருவியா? அவன் தான் இல்லை இல்லை பிடிக்கலன்னு சொல்கிறான்ல, அப்புறம் அதை கேட்காம நம்பர் தர. ஜிமன் நம்பர் ஃபோன் கொடு. சிக்கே வேண்டாம் கொடு. சிக்கே வேண்டாம் விட்டுருப்பா ப்ளீஸ் எனக்காக. ஏய் ஃபோனை கொடுன்னு சொன்னேன். அப்படி சொல்லிட்டு ஒரு டோன் மாறினதும் ஜிமின் பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுத்துட்டு ஒரு மாதிரியாக ஒரு பேக்கை பிடிச்சிட்டு பயந்துட்டு அப்படியே நிற்க. அப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு, டேய் இது யாருன்னு கேட்டல, நான் தான் என்னோட பேபி. நான் பேபியாக இருக்கும்போது எப்படி இருந்தனோ அந்த ஃபோட்டோ வச்சுருக்கு தெரியுதா? இது நான். இந்த ஃபோனில் நான் இருக்கும்போது உன் நேம் எதுக்குடா பேபின்னு சேவ் பண்ண சொன்னேன். அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வச்சு அந்த ஜாக்சனோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பஞ்ச் பண்ணுறாரு. ஸோ ஜேக்சனுக்கு அங்கங்கே ப்ளீட் ஆகுது. அவருக்கு அது ரொம்ப வலிக்குது. அவர் வந்து அப்படி கத்துறாரு. ஜிமின்க்கு இதை பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. அவர் சரி போதும் விட்டுரு ப்ளீஸ் வேண்டாம் விட்டுரு, அவன் பெரிய மாஃபியா. அவன் மாஃபியானா நான் அதை விட பெரிய ஆள். உனக்கு அதை பற்றிலாம் புரியாது. நீ போய் ஓரமாக நில்லு. உன்னை எனக்கு ரொம்ப பயமுறுத்தி டார்ச்சர் பண்ணிட்டான்ல, நான் பார்த்துக்கிறேன். உன்னை பார்த்துக்க தானே நான் இருக்கேன். நீ போய் அங்கே நில்லு போ. அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிமின் கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. பட் ஜாக்சனுக்கு திரும்பி அந்த அடி அடிக்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படியே நிற்க. ஜாக்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவர் அடித்த அடியில் ஃபெயிண்ட் ஆகி அப்படியே அந்த சேர்லேருந்து கீழே விழுந்திருப்பாங்க. அப்போ ஜேகே செத்துட்டியா? செத்துட்டியாடா? ஓகே செத்துட்டான். அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டெல்லாம் வந்து வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை வந்து பார்க்க. ஜிமின் ஒரு மாதிரி பயந்துட்டு நடுங்கிட்டு நிற்கிறாங்க. அதை ஜேகே பார்த்துட்டு, உனக்கு என்னாச்சு? அவன் சும்மா வேஸ்ட் டஸ்ட்பின், அவனை முடிச்சாச்சு. சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம், உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு வீட்டுக்கு போகலாம் வா. அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து ஜிமின் கிட்ட வந்து வர. அப்போ ஜிமின் அப்படியே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வந்து பின்னாடி போக. அப்போ ஜேகே என்னாச்சு? ஏன் இப்படி பண்ண? எதுக்குப்பா அவனை அப்படி அடித்து கொல்லு பண்ண? இதை பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறதுக்காக உன்னை அவ்வளோ சீக்கிரமாக கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இவன் ஒரு நாய் உன் பின்னாடி சுற்றி எனக்கு உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஆனால் நீ அதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஜேகே அது எனக்கு அவன் மாஃபியா. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அவன் மாஃபியாவாக இருக்கட்டும் எவனா வேணா இருக்கட்டும், என் பேபியை டச் பண்ணானா டிஸ்டர்ப் பண்ணானா அவன் எவனா இருந்தாலும் இதுதான் அவனோட நிலமை. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமினை கூட்டிகிட்டு அந்த ரூம் விட்டு வெளில போகிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி பயந்துட்டு ஜேகே வந்து பார்த்துட்ருக்காங்க. பட் ஜேகே ஜிமின் கிட்ட ரொம்ப வந்து கேஷுவலாக, இங்கே இரு, ட்ரெஸ்லாம் ஒரு பிளட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன், நம்ம இன்றைக்கி ஹோட்டல் போகலாம், உனக்கு பிடிச்ச ஃபுட்லாம் வாங்கி தரேன். அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் அங்கேயே உட்கார வச்சுட்டு அவர் போயிட்டு டக்குன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு அப்படியே வந்து வெளில வராங்க. வந்துட்டு இப்போ ஓகே இல்லை, நான் பார்க்க எப்படி இருக்கேன், ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு கேட்க. ஜிமின் ஒரு மாதிரி பயந்துட்டு ஹேண்ட்ஸமாக தான் இருக்க. இப்போ பாரு ஜிமின், அவன் ஒரு பேட் பாய், அதனால தான் அவனை அடித்து கொன்னுட்டேன். இப்போ என்ன, இனிமேல் உன்னை எவனும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் சரியா? உன்னை அவனாச்சும் டிஸ்டர்ப் பண்ணானா இதுதான் நடக்கும். அண்ட் உன் புருஷன்கிட்ட இனிமேல் எதையும் மறைக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லணும் ஓகேவா? அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமின்க்கு ஆல்ரெடி ஜேகே வந்து ஒரு பெரிய ரவுடின்னு சொல்லிட்டு தெரியும். பட் இவ்வளோ பெரிய ரவுடியாக கொலைலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சத்தியமாக தெரியாது. ஸோ இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்லேயே பார்த்திங்கன்னா ஜேகே கூட வந்து போகிறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். அண்ட் தென் யூ ஆல் லவ்லி டு மூவ். பை பை. See you soon.